அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அழகிய பண்புகள் என்ற இந்த ஜும்மா தொடர் உரையில் அல்லாஹ் அளவற்ற அருளாளனாகவும் நிகரற்ற அன்புடையவனாகவும் இருக்கிறான் என்ற இந்த இரண்டு பண்புகளை பற்றி, ரஹ்மான் ரஹீம் என்ற இந்த இரண்டு பண்புகளை பற்றி கடந்த சில வாரங்களாக நம்ம பார்த்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக அல்லாஹ் தன்னை எப்படி அளவற்ற அருளாளனாக இருக்கிறான் என்றால், 2வது அத்தியாயத்தில் 286வது வசனத்தில் நமக்கு ஒரு துவாவை அல்லாஹ் சொல்லித் தருகிறான், நமக்கு ஒரு பிரார்த்தனையை சொல்லித் தருகிறான். இந்த மாதிரி நீங்கள் கேட்க வேண்டும் என்பதை நமக்கு அல்லாஹ் கற்றுத்தருகிறான். அந்த துவாவை எடுத்துக்கொண்டோமே ஆனால் அது முழுக்க முழுக்க அல்லாஹ் எப்படிப்பட்ட அளவற்ற அருளாளன் என்பதை சொல்லக்கூடிய வகையில் இருக்கிறது. அது என்ன துவா என்று சொன்னால், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா. துவாவுக்கு முன்னாடி இப்படி ஒரு வாசகத்தை அல்லாஹ் போடுறான், எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அதன் சக்திக்கு மீறி நம்ம சிரமம் கொடுக்கறது இல்லை. நம்ம ஒரு வேலை கொடுக்கறதா இருந்தால் முதல்ல எதை பார்க்கணும்னா, நம்முடைய தகுதியை பார்க்கக்கூடாது, நம்முடைய சக்தியை பார்க்கக்கூடாது. யாருக்கு வேலை கொடுக்குறோமோ அவன் எப்படி இருக்கிறான், அவன் இதை தாங்குவானா, அவன் இதை செய்ய முடியுமா, இதை செய்தால் அவனுடைய மற்ற காரியங்கள்லாம் பாதிக்காமல் இருக்குமா, இப்படியெல்லாம் கவனித்தால் அருள் என்று அர்த்தம். நான் சொல்ற நீ கேளு, உனக்கு முடியாவிட்டாலும் கேளு, சொல்ற என்னைய பாரு அப்படின்னு இருந்தால் அது ஒரு சர்வாதிகாரம், அது ஒரு கொடூரமான தன்மைக்கு ஒரு அடையாளம். அல்லாஹ் நமக்கு எப்படி அந்த அளவற்ற அருளாளன் என்பதை சொல்கிறான் என்றால், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன், எந்த ஆத்மாவுக்கும் இல்லா உஸ்அஹா, அதன் சக்திக்கு மேலே அல்லாஹ் கஷ்டம் கொடுப்பது கிடையாது. சக்திக்கு உட்பட்டு தான் உங்களுக்கு கட்டளைகள், ஹலால் ஹராம்களாக இருந்தாலும் சரி, வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் எதை பார்க்குறான், அவனை பார்க்கல, அவனுடைய தன்மையை பார்த்தால் நான் சொல்ல நீ கேட்குறே இல்லையா. ஒரு வேலைக்காரன்ட்டு ஒரு அடிமைட்டு அப்படி தான் நம்ம நடப்போம். சொல்றதுன்னா நீ கேட்கணும், இப்படி பார்க்காம அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டால், அளவற்ற அருள் இருக்கிற காரணத்தினால தன்னுடைய இந்த தகுதி, தன்னுடைய இந்த பவரு, தன்னுடைய வல்லமை, தன்னுடைய அதிகாரம், இதையெல்லாம் அல்லாஹ் ஒரு கணக்கில் எடுத்துக்கொள்ளாம நம்மளை பார்க்குறான். நமக்கு உத்தரவு போடும் பொழுது இதை இந்த அடியார்கள் செய்வாங்களா, இது அவங்களுக்கு முடியுமா, இது அவங்களுக்கு சாத்தியப்படுமா என்று கவனித்து அல்லாஹ் சொல்றதுனால தான் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா, எந்த ஆத்மாவுக்கும் அதன் சக்திக்கு மீறி அல்லாஹ் சிரமம் கொடுப்பதில்லை என்று இந்த வசனத்தை ஆரம்பிக்கிறான். ஆரம்பித்து விட்டு லஹா மா கஸபத் வ அலைஹா மக்தஸபத், ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அவங்க செஞ்ச நன்மைக்கான கூலி அவங்களுக்கு, அவங்க செஞ்ச தீமைக்கான கூலி அவங்களுக்கு என்று 2வது சொல்கிறான். இதுலேயும் ஒரு அளவற்ற அருள் தான் இருக்கிறது. நம்ம ஒரு மனிதர்களாக இருக்கிற நம்ம என்ன செய்வோம், ஒரு மனிதன் நமக்கு அநியாயம் செய்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய குடும்பம், கோத்திரம் எல்லாரையும் பகைக்குவோம், எல்லாரும் மேலேயும் கோவப்படுவோம், எல்லாரும் மேலேயும் நமக்கு ஆத்திரம் வரும். இன்னாருடைய மகன் அவனுக்கு உதவி செய்யாத, ஒருத்தவங்களுக்கு அநியாயம் பண்ணிட்டான், அவன் மகனுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டிய நிலைமை வருது, நீங்கள் அவனை பார்க்க மாட்டேங்கிறீங்க, இவன் யாருடைய மகன், அவன் யாராக இருந்தான், அவனு எனக்கு என்ன செஞ்சான் இப்படின்னு சொல்லி அந்த பரம்பரை வரைக்கும் இழுத்து கொண்டாந்து நம்ம என்ன செய்வோம், எல்லாத்தையும் பார்ப்போம். உதவி செய்வதாக இருந்தாலும் அந்த நபர் யார் என்று மட்டும் பார்க்க மாட்டோம். எல்லா மனுஷனுக்கும் தன்மை இருக்கு. அவன் யாரா இருக்கிறான்னு கேட்டால் இந்த குடும்பத்து ஆளு, இவன் நமக்கு ஒன்றுமே செஞ்சிருக்க மாட்டான், நமக்கு எந்த கேடுமே செஞ்சிருக்க மாட்டான், நம்மள்கிட்ட ஒரு உதவி தேடி வருவான். ஆனால் அவனுக்கு உதவி செய்யும் பொழுது நம்ம மனம் எப்படி போகும் என்று சொன்னால், இவன் யாரு, இவன் தகப்பன் யாரு, இவன் அண்ணன் யாரு, இவன் மாமா யாரு, மாமா செஞ்சாரு செய்யாத, மாமா நமக்கு அநியாயம் செஞ்சதுனால இந்த மருமகனுக்கு செய்யாத, இவனுடைய தகப்பன் நமக்கு எது அநியாயம் செய்ததுனால இந்த மகனுக்கு செய்யாத, இப்படிதான் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். இது சரின்னு நினைக்கிறோம். நம்ம என்ன இப்படி செய்து கொண்டு ஏன் அதை செய்யலை, சரி அந்த கூட்ட ஆளு, இந்த குடும்பத்து ஆளு, இந்த கோத்திரத்து ஆளு அப்படின்னு சொல்லி பார்க்குறோமே, இதை நியாயப்படுத்துகிறோம். ஏன் நியாயப்படுத்துகிறோம், எல்லாரும் அப்படி இருக்கிறோம்.
நம்ம எல்லாருமே இப்படி வந்து பிரித்து பார்க்க மாட்டோம், அந்தந்த மனுஷனை பார்க்கணுண்டு. அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டால் அளவற்ற அருளாளனா இருக்கிறதுனால லஹாமா கசபத், அவன் செஞ்ச நன்மைக்கு தான் அவன் தகப்பனா இருக்கான்னு அவனை கேட்க மாட்டான், அவன் புள்ள செஞ்சது அவனை கேட்க மாட்டான், அவன் அண்ணன் செஞ்சது அவனை கேட்க மாட்டான், அவன் தம்பி செஞ்சது அவனை கேட்க மாட்டான், அவன் பொண்டாட்டி செஞ்சா அவனை கேட்க மாட்டான், அவன் புருஷன் செஞ்சா கேட்க மாட்டான். லஹாமா கசபத், அவன் செஞ்ச நன்மைக்கு அவன் பொறுப்பாளி. அலைஹா மக்தசபத், அவன் செய்த தீமைக்கு அவன் தான் பொறுப்பாளி. அப்போ அல்லாஹ் அளவற்ற அருளாளனா இருக்கிறதுனால அனைவரும் அவன் பார்க்கலாம், பிரிக்கிறான். அப்படியே இவன் யார் வீட்டு புள்ள எங்கே இருந்து அதெல்லாம் பார்க்கறதே இல்லை. அப்போ அந்த மாதிரி பார்க்கறதுனால தான் பெரிய பெரிய நபிமார்கள் வரலாறு எடுத்து பாருங்க, அவங்க பிள்ளைங்கள்லாம் கெட்டவங்களா இருப்பாங்க. நபிமாருடைய தகப்பனார் கெட்டவராக இருப்பார். இப்ராஹிம் நபியுடைய தகப்பனார் கெட்டவர். கெட்டவருங்கிறதுக்காக வேண்டி இப்ராஹிம் எங்கோண்டே எல்லாம் வைக்கிறான். தகப்பனாரை பார்த்தா வச்சிருக்கலாமா? இப்ராஹிம் நபியுடைய தகப்பனார் ஆசர் இருக்காரு, அவர் அல்லாஹ்வுக்கு பெரிய எதிரி. இறைவனை சிலை வணக்கத்துக்காக வேண்டி உதவி செய்ய சிலைகளை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு சிற்பி அவர், அதுக்கு பூஜை செய்யக்கூடிய ஒரு பூசாரி. இப்படியான ஒருத்தர் வந்து அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறாரு, அவருடைய மகன் இவன் அப்படின்னு அல்லாஹ் பார்த்தானா? சிலை கற்பிக்கிறனுடைய மகன் என்று அல்லாஹ் பார்த்திருந்தால் இப்ராஹிம் நபிக்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்துருக்க மாட்டான். அல்லாஹ் என்ன பார்க்கறான்னு அவருடைய தியாகம், வச்ச பரிசெல்லாம் தேடுறாரு, என்ன டெஸ்ட் வச்சாலும் செய்கிறாரு, பிள்ளை பழி கூட ரெடிங்கிறாரு, மனைவியை கொண்டே குடும்பத்தை கொண்டே பாலைவனத்தில் குடியமர்த்துனா அதுக்கு ரெடிங்கிறார். என்னென்ன உத்தரவுகள் போடுகிறோமோ அது அனைத்தையும் அவர் செய்கிறார். அல்லாஹ் என்ன செய்யறான்? சோதிச்சு பார்க்குறேங்கிறான். இது தலா இப்ராஹிம் ரப்புஹு பி கலிமாத்தின், இப்ராஹிமை பல கட்டளைகள் மூலம் அல்லாஹ் சோதித்தான். அத்தம்மஹுன்ன, அனைத்தையும் முழுமையாக்கினார். ஒரு பரீட்சையிலும் ஃபெயில் ஆகல. அல்லாஹ் வைத்த எல்லா சோதனைகளையும் அவர் ஜெயித்தார், வெற்றி பெற்றார் என்று சொல்லி இத்தகதல்லாஹு இப்ராஹிம கலீலா, இப்ராஹிமை அல்லாஹ் கலீலாக எடுத்துக்கொண்டான். அப்ப இப்ராஹிம் நபிக்கு அந்த அந்தஸ்து கொடுப்பதற்கு என்ன காரணம்? அவர் மட்டும்தான் காரணம். அவருடைய தகப்பனாரோ அதையெல்லாம் கவனித்து மார்க்க குறைக்கல, என்ன செஞ்சால் இன்னாருடைய மகன் தானே என்றெல்லாம் பார்க்கவே இல்லை. அவரவர் செய்கிற செயலை மட்டும்தான் பார்க்குறானே தவிர அவங்களுடைய குடும்பத்தார் கோத்தரத்தார இதை பார்க்கறது இல்லை. இதே மாதிரி தான் அல்லாஹ் என்ன செய்யறான்? ஒவ்வொரு கெட்டவர்களுடைய பிள்ளைகள் நல்லவங்களாகிற மாதிரி நல்லவங்களுடைய பிள்ளைகள் கெட்டவராகுவாங்க. நூஹ் நபியுடைய பிள்ளை, அவர் நூஹ் நபிக்கு பிறந்த ஆள் தான். அல்லாஹ் அதை பார்த்தானா? அதையும் சொல்லி காட்டுறான். அல்லாவே எனக்கு பிள்ளையாச்சே, கொஞ்சம் காப்பாற்றுவேன். மகன் எது தகப்பனாரு ஏகத்துவத்தை சொல்றாரு, அவங்களோட சேர்ந்து கொண்டு மகனும் அந்த இஸ்லாத்தை என்ன செய்யறாரு? எதிர்க்கிறான். அப்ப கடைசி என்ன ஆகுது? ஒரு நாள் 2 நாளில் 950 வருஷம் நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்ட ஒரு சமுதாயம் அது. அவ்வளவு காலம் லபிசபீஹிம் அல்பசனத்தின் இல்லா 50 ஆமா, 1000 வருஷத்துக்கு 50 வருஷம் குறைவாக அவர் அந்த மக்களிடத்தில் வசித்தார்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்போ 950 ஆண்டுகள் உலகத்தில் வாழ்ந்து பிரச்சாரம் பண்ணுனா எவ்வளோ மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கணும். 1 வருஷம் 2 வருஷத்துல எவ்வளோ மக்கள் மாறிடுறதுன்னு பார்க்குறோம். 950 வருஷம் அவர் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாரு, மக்கள் வரல. விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர் மட்டும்தான் செய்கிறாங்க, வர்றாங்க. கடைசியில் என்ன செய்கிறாரு? அல்லாஹ் சொல்லி கொடுத்துறான், இனிமேல் வரமாட்டாங்க, இன்னும் ஒரு சமுதாயத்தில் ஈமான் கொள்ளவே மாட்டார்கள். எல்லாம் என்ன செய்யறான்? ஒரு இடத்துல வஹி மூலம் அறிவிக்கிறான். அப்போ என்ன செய்யறாரு? வரமாட்டாங்கல்ல, அப்போ இவங்களை கதையை முடிச்சிரு. அல்லாஹ் எடுத்து துவா செய்கிறார், லா ததர் அலல் அர்லி மினல் காஃபிரின தையாரா, ஒருத்தனை கூட விட்டு வைக்காத, அதை அழிச்சிரு அப்படின்னு துவா செய்கிறார். துவா செய்யும்போது அல்லாஹ்வுடைய உத்தரவு வருகிறது, நீ ஒரு கப்பலை செய். கப்பலை செய்கிறார், எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க. கடைசியில் கப்பல் செஞ்சு தயாரித்து முடித்த பிறகு அல்லாஹ் என்ன செய்யறான்? இந்த கப்பலில் ஏற்றி அந்த மக்களை காப்பாற்றுறான். எப்படி காப்பாற்றுறான்? மேலிருந்து வானம் ஒத்துக்கிட்டு கொட்டுகிறது மழை, கீழே இருந்து தண்ணி பொங்குகிறது. அப்போ கீழே தண்ணி மேலேயும் தண்ணி வந்தால் பயங்கரமாக மிதக்கிறது. எந்த அளவுக்கு இருந்தால் மலை உயரத்திற்கு, மலைகள் எல்லாம் அந்த தண்ணிக்கு உள்ளே போயிடுச்சு. அவ்வளோ பெரிய உயரத்திற்கு மேலே என்ன செய்கிறது? கப்பல் போகிற நேரத்தில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஏறும் பொழுது மகனை கூப்பிட்றாரு, மகனே யாபனை ஏற்கும் மகனா, எங்களோட ஏறிக்க, என்னோட கப்பலில் ஏறிக்கப்பா, நீ காஃபிர் ஆகாத, அது மட்டும் செய்யக்கூடாது, நீ அந்த கொள்கையை விட்டு வந்து ஏறிக்கங்கிறார். அவன் என்ன செய்யறான்? மகன் சாவி இலா ஜபலின் யாசிமுனி மினல்மா, இந்த வெள்ளப்பிரளயத்திலிருந்து என்னை காப்பாற்றும் வகையில் நான் மலையில ஏறி தப்பிச்சுக்கிறேன். உன்னை மழை வெறும் தண்ணி வரல, அதுக்கு பிறகு அதுக்கு வந்துருச்சு, நான் மலையில ஏறி என்னை காத்துக்கொள்வேன்னு சொல்றான். அப்போ சொல்லிக்கொண்டே கொஞ்சம் கொஞ்சமாக வரும்பொழுது ஒரு அலை அடிக்கிறது, மூழ்கடிக்கப்பட்டுறான் கண்ணு முன்னாடி. ஹால பைனஹுமல் மௌஜ் ஃபகான மினல் முக்ரகீன், 2 பேருக்கு மத்தியில் ஒரு பெரிய அலை மோதியது, உடனே மூழ்கடிக்கப்பட்டு விட்டான். அப்போ தகப்பன் என்ன செய்வார்?
மகன் வந்து தகப்பனுக்கு முன்னாடி துடிச்சு அதை மரணிக்கிற காட்சியை பார்த்தா எனக்கு துடிக்குமா இல்லை என்னதான் இருந்தானு அப்படின்னு இன்ன குனிமு நகலிங்கிறாரு. இறைவா, என் மகன் என் குடும்பத்துக்காரனாச்சே, என் புள்ள தான் அது, நீ வாக்களிச்சு என்னோட குடும்பத்தை காப்பாற்றுவதாக நீ வாக்களித்தாயே, உன்னுடைய வாக்கு உண்மைதானே, இவன் என்னுடைய மகன் தானே, இன்ன வாதக ஹக்குன், நீ அளித்த வாக்குறுதி உண்மையானது, அதனால எப்படி நீ அளிக்கலாம், காப்பாத்து, என் மகனை காப்பாற்றணும். நல்லா என்ன சொல்றான், இன்னகு லைசமே நகலிக்க, அவன் குடும்பத்தான கிடையாது. குடும்பத்தானுங்கிற நீங்க உலகத்துக்கு நீங்க சொல்லிக்கிற வேண்டியதான். என்னுடைய கணக்குல நீ என்ன செஞ்ச ஒவ்வொருவரும் தனித்தனியாக பார்ப்பேன். நீ செஞ்ச மாதிரி அவனும் செஞ்சாதான் உன் குடும்பத்தால ஏத்துக்கிறவன். நீ செஞ்ச அந்த கொள்கையில, நீ கொண்ட அந்த கொள்கையில உன் மகனை இருப்பானையானால் அப்போ உன் குடும்பத்தான் என்று நான் ஒத்துக்கிறேன். அந்த கொள்கையில இல்லை என்று சொன்னால் உனக்கு பிறந்து இருந்தாலும் உங்களுக்கு தான் குடும்பத்தான். என்னுடைய பார்வையில உன் குடும்பத்தான் நல்லவனு கெட்டவன் குடும்பத்தான இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறான் அல்லாஹ், வலாத்து ஹாத்திபுனி ஃபில்லதீன லலமும், அநியாயம் செய்தவர்கள் விஷயமா என்கிட்ட பேசாத. அவன் மகன் இல்லை, அநியாயம் செஞ்சிருக்காங்க. 950 வருஷம் கத்தி இருக்கிற என்னை பற்றி பேசியிருக்கிறாய், ஏத்துக்கலாம. ஒரு இறைவன் தான் இருக்கிறான்னு சொல்லி கொடுத்திருக்கிறாய். உன் வீட்டில் இருந்து உன்னிடத்துல வளர்ந்து உன்னிடத்துல சாப்பிட்டு கொண்டு உன்னுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ வலா துஹாத்திபுனி ஃபில்லதீன லலமும், அநியாயம் செய்தவர்கள் விஷயமாக நீ பேசக்கூடாது. அது மாத்திரம் இல்லாம அல்ல கடுமையா ஒரு வார்த்தை சொல்றான், இன்னி அழிலுக்க அன் தக்கூன மினல் ஜாகிலீன், மூடர்களில் ஒருவராக நீ ஆகக்கூடாதுன்னு உன்னை எச்சரிக்கிறேன்ல சொல்றான். நீ உன்னை நபி ஆக்கி இருக்கிற, நீ மூடரா இருக்கலாமா? ஒரு மூடர் தான் பேசுவார். அல்லாவுக்கு எதிராக இருக்கும்போது தண்டனை இறங்கினால் என் மகன் உனக்கு சிந்தனை வந்து அது மூடத்தனம். அல்லாஹ் செய்கிறான் இதை, இது அல்லாவுடைய ஏற்பாடு. என் மகன் செய்த தப்புக்கு தான் தண்டிக்கப்படுகிறான், நான் செய்த நன்மைக்கு தான் காப்பாற்றப்படுகிறேன். இதை நபி வழங்கணும்ல. அதுதான் அல்லாஹ் என்ன கேட்கிறான், இன்னி அழிவு கண் தக்கூன மினல் ஜாகிலீன், நீ ஜாகில்களில் மூடர்களில் ஒருவராக ஆகக்கூடாது என்று எச்சரிக்கிறான். அப்ப என்ன அல்லாஹ் பார்க்கறான்னு கேட்டா, 950 உழைப்ப பார்க்கலாம், கொஞ்சம் உழைப்பா. 950 வருஷம் பிரச்சாரம் பண்ணாரு, என்ன கூலி கொடுக்கணும், என்ன கேட்டாலும் கொடுக்கணும். அடி உத வாங்கிட்டு செஞ்சாரு. போகும்போதுதான் கேலி கிண்டலு அதெல்லாம் கூட குர்ஆன்ல வருகிறது. நூஹ் நபி பிரச்சாரம் செய்யும் பொழுது அந்த மக்கள் படுத்திய துன்பங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளவு கஷ்டத்தை தாங்கிக்கிட்டு இவ்வளவு நாளைக்கு யாரும் பண்ணவே இல்லை. கொஞ்ச நாளைக்கு பண்ணி பார்ப்போம், ஒருத்தனோட ஓடி போயிடுவோம். இவர் எவ்வளவு நாள் பண்றாரு, 950 வருஷம் பிரச்சாரம் பண்ணினால், அடி உத வாங்கிக்கிட்டு பிரச்சாரம் பண்ணினால், சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட நிலையில அவர் பிரச்சாரம் பண்ணினால், விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலரைத்தான் அவரால் வென்றெடுக்க முடிந்தது என்றால், அப்ப எவ்வளவு பெரிய அந்தஸ்து எல்லாம் கொடுக்கணும். அவர் சொல்லையெல்லாம் கொஞ்சம் கேட்கணும்ல, அவருக்காக நினைச்சா விட்டு கொடுக்கணும்ல. அல்லாஹ்வுடைய பார்வை எப்படி இருக்குன்னு கேட்டா, அவன் என்ன செஞ்சான், நீ என்ன செஞ்ச, நீ செஞ்சதுக்காக நான் கொடுப்பேன், நீ செஞ்ச நன்மைக்காக அவனை தண்டிக்க மாட்டேன், அவன் செஞ்ச தப்புக்காக உன்னையும் தண்டிக்க மாட்டேன் அப்படின்னு பார்வை இருக்கிறதுனால தான் அவன் மகன் இல்லைங்கிறான். அதான் இந்த வசனம் சொல்லப்படுகிறது. லஹாமா கசபத், இஸ்லாத்தினுடைய ஃபண்டமெண்டல் அடிப்படை கொள்கை இதற்குள்ள சொல்லப்படுத்துகிறது. எப்படி, அவங்க செஞ்ச நன்மை அவர்களுக்கு, அலைஹா மக்தசபத், அவங்க செஞ்ச தீமை அவங்களுக்கு. இதனுடைய நிலைப்பாடுன்னு அல்லாஹ் என்ன செய்யறான், அதில் சொல்லி காட்டுறான். அப்போ எதனால அல்லாஹ் கவனிக்க, இதில் அளவற்ற அருள் இருக்குது, நமக்கு குடும்பமா தெரியும். இதுல என்ன இருக்குன்னு கேட்டா, ஒருத்தன் செஞ்சதுக்கு ஒருத்தனை தண்டிப்பதா இருந்தா அருளா? அப்படிதான் தண்டிக்கிறோம் எல்லாரும், அப்படித்தானே மனிதர்கள் நடந்து கொண்டு இருக்கிறோம். எவனோ செஞ்சதுக்காக வேண்டி அவன் பிள்ளையை தண்டிக்கிறேன்னு நியாயம் இப்படிலாம் நம்ம கேட்கிறோம்ல. அந்த மாதிரியான கேள்விக்கு அப்பாற்பட்டவனாக அல்லாஹ் இருக்கிறான். யாருக்கும் எந்த ஒரு பிள்ளைக்காக தந்தையை தண்டிக்க மாட்டான், எந்த ஒரு தந்தைக்காக அல்லாஹ் பிள்ளையை தண்டிக்கவே மாட்டான். இதுல ஒரு கருணை இருக்கிறது. அடுத்து என்ன செய்யறான்னு கேட்டா, இதை முதல் சொல்லிடுறான், சொல்லிட்டு துவா கத்துறான். இந்த வசனத்தில் ஒரு துவா இருக்குன்னு சொல்றான்ல, அந்த துவாவுக்கு முன்னாடி எல்லாம் என்ன செய்யறான்டா, இந்த 2 அறிவுரை போட்டுறான். எந்த ஆத்மாவுக்கும் சக்திக்கு மீறி சிரமம் கிடையாது. அவன் செஞ்ச நன்மைக்கு அவன் பொறுப்பாளி, அவன் செஞ்ச தீமைக்கு அவன் பொறுப்பாளி. இந்த பேசிக்கை போட்டு விட்டு அல்லாஹ் துவா சொல்லித்தரான் நமக்கு. ரப்பனா, இது அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா நம்ம அப்படி கேட்கணும்னு அர்த்தம். இப்படி அல்லாஹ் இடத்துல கேட்கணும்னு அவனே சொல்லித்தரான். அல்லாஹ்ட்ட கருணையை பெறுவதற்கு வழி என்னன்னு அவனே நமக்கு ஈஸியா என்ன செய்யறான், சொல்லி தந்துடுறான். எப்படி சொல்றான், ரப்பனா, எங்கள் இறைவா, லா துஆஹிதுனா, எங்களை பிடித்து விடாதே. இந்நசி, இதெல்லாம் சொல்லித்தர தேவையில்லை, நம்மகிட்ட கேட்க சொல்றான். இந்நசீனா, நாங்கள் மறந்துட்டோம்னு சொன்னா எங்களை பிடிச்சிடாத. அக்தானா, தவறி நாங்கள் வேணும்னு செய்யாம பிளான் பண்ண நம்ம தவறுதலாக ஒன்றை செய்து விடுகிறோம். அப்படி செய்வோமா இல்லையா? கையில் வச்சிருக்க ஒரு பொட்டத்துக்கு கீழே உடைஞ்சு போயிடும். அது கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ளதாக கூட இருக்கலாம்.
லட்சக்கணக்காக கூட இருக்கலாம். தூக்கி எரிஞ்சு உடைச்சா அது ஓகே, தண்டிக்கிற விஷயம். தவறி விழுந்தால் அது தண்டிக்க கூடாது. ஆனால் அல்லாஹ் தண்டிக்கலாம். அல்லாஹ் என்ன செய்யறான்? அல்லாஹ் சொல்லி தர்றான், இறைவா நாங்கள் மறந்துட்டு ஏதாவது செஞ்சிட்டோம்னா எங்களை பிடிச்சிடாத. அவ் அகத்தானா தவறுதலாக என்னத்தையா செய்தோம் என்று சொன்னால் அதை பிடிச்சிடாத. அடுத்து இது ஒரு துவா வச்சா இதை கேட்க சொல்றது என்ன காரணம்? அதாவது அல்லாஹ் எதுவும் செய்ய போறான் என்று கோரிக்கை விட உன்னுடைய இறைவன் கொடூரமானால் கிடையாதுடா. மறந்ததுதான் அப்படி தண்டிக்கிறாள் நான் கிடையாது. நீ தவறா செஞ்சதெல்லாம் முடிச்சு நான் தண்டிக்க மாட்டேன். நம்ம தவறுதலாக உலகத்தில் ஒரு காரியம் செஞ்சோம்னால் அதில் கைது செய்யப்படுவோம். எவனோ ஒரு வெளிநாட்டுக்கு நீ போறீங்க, இந்த பார்சலை கொண்டு போய் கொடுத்துருங்கன்றாங்க. நீங்கள் நம்ம நண்பர் தானே வாங்கிக்கிருவீங்க. உள்ளே பார்த்தா ஹெராயினாக இருக்கும். அந்த ஏர்போர்ட்டில் இறங்கி பிடிச்சி பார்ப்பாங்களா, ஹெராயின் உள்ளே வச்சுருவான். 20 வருஷம் 30 வருஷமாக இருக்கான். எத்தனை பேர் நம்ம நாட்டில் இருந்து கண்டவனே பார்சல் வாங்கிட்டு போயிட்டு அவன் அங்கே மாட்டிக்கிட்டான்னு சொன்னால், இல்லை நண்பர் கொடுத்தாரு அதெல்லாம் உள்ளே போட நீ தானே கொண்டு வந்த, நீ கொண்டு வந்தா நீ தான், இவன் தெரியாமல் தான் கொண்டு வந்தான். இப்படி தண்டிக்கிறது உலகத்து வழக்கமாக இருக்கிறது. அல்லாஹ் என்ன செய்யறான்? இப்படி செய்வான் நினைச்சிடாத. நான் அளவற்ற அருளாளன், மறந்ததுலாம் ஒன்றும் செய்ய மாட்டேன். எதுக்கு இது அல்லாஹ் சொல்லித்தரான்? தன்னுடைய கருணையும் சொல்லி தருகிறான், அவனே கற்றும் தருகிறான். என்கிட்ட கேள்றா, நீ நான் தர தயாராக இருக்கிறேன்ல, என்கிட்ட கேளு. எப்படி கேளு? எல்லாம் மறந்தா பிடிச்சிடாத, தவறுதலா செஞ்சால் என்னை தண்டித்து விடாதே என்று கேளுங்கிறத அல்லாஹ் சொல்லித்தரது. அடிக்கடி நம்ம கேட்கணும். நம்மளுடைய துவாக்கல்ல, இறைவா நாங்கள் தவறாக செஞ்சதுக்கெல்லாம் தண்டிச்சிடாதே, மறதியை செஞ்சதுக்கெல்லாம் தண்டித்து விடாதுன்னு கேட்கணும். அடுத்து என்ன? ரப்பனா வலா தஹமில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கப்லினா. எங்களுக்கு முன் உள்ள சமுதாயத்தின் மீது எப்படி சிரமங்களை சுமத்தினாயோ அப்படி சுமத்திராத அல்லாஹ். முந்தைய சமுதாயங்களுக்கு வணக்க வழிபாடு எல்லாத்துலேயுமே சிரமம். ஒழு செஞ்சு தான் தொழ வேண்டும். தயமம்ங்கிற ஒரு முறை உங்களுக்கு கிடையாது. 50 வக்து தொழ வேண்டும், நமக்கு 5 தான். இப்படி அல்லாஹ் முந்தைய சமுதாயங்கள் மீது நிறைய சுமைகளை சுமத்தினான். இப்போ நமக்கு இல்லாமல் ஆக்கிட்டான். இல்லாமல் ஆக்கினா கூட என்ன செய்யறான்னு கேட்டார்ல, நீ கேளுங்கிறான் என்கிட்ட. நாளைக்கு வந்துடலாம்ல வகி இறங்குற காலத்தில் எல்லாம் சொல்லி தருகிறான். நீங்களாம் என்கிட்ட கோரிக்கை வைங்க, கோரிக்கை வச்சிங்கன்னு சொன்னால் நான் நினைச்சதான் செய்வேன்லாம் காட்ட மாட்டேன். சிரமம்னு சொல்றியா, உனக்கு அதை கடமையாக்க மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு அல்ல என்ன சொல்றான்னு கேட்டா, வலா தஹமில் அலைனா ஈஸ்வரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கப்லினா. எங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயத்தின் மீது சிரமங்களை சுமத்தினாயே அந்த சுமை எங்களுக்கு தந்துராத அல்லாஹ் என்று கேளுங்கிறான்ல. அதே மாதிரி இன்னொன்று கேட்கிறான்ல, வலா தஹமில்னா மாலா தாக்கத்தலனா பிஹி. இது துன்யாவில், இது ஆகிரத்தில் முந்தைய சமுதாயத்துக்கு கொடுத்தது போன்ற துன்பங்களை தந்துராத. சரி, துன்யாவில் வாழ்கிறோம், துன்யாவில் வாழும்போது சில சிரமங்கள் எல்லாம் தரத்தான் செய்யறான். அப்படி தருமான என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? உங்களை தர்றான், அதுக்கு முன்னாடி நீ கவுண்டரை போட்டு வைங்க எல்லாட்ட. எப்படி கவுண்டர் போடணுமா? ஒலா துஹம்மில்னா மாலா தாக்கத்தலனா. எதை செய்வதற்கு தாங்குவதற்கு எங்களுக்கு தாக்கத்து இல்லையோ, சக்தி இல்லையோ அதை தந்துடாத. வறுமையை கொடு, தாங்குற அளவு கொடு. நோயை கொடு, தாங்குற அளவு கொடு. கஷ்டத்தை கொடு, தாங்குற அளவு கொடு. எப்படி கேட்கணுமா அல்லாட்ட ரஹ்மான்ட்ட? நம்ம இப்படி கேட்க சொல்றான். வலா துஹம்மில்னா, இறைவா எங்க மேல சுமத்திராத. நல்லா தக்கு கஷ்டங்களை தரத்தானே சோதனைக்காக வேண்டி அதை கூட தாங்குற அளவுக்கு இருக்கணுமா இல்லையா? நமக்கு தாங்க முடியாத வறுமை வந்தா தாங்க முடியாது, நம்ம மாறிடுவோம், கொள்கையை விட்டே போயிடுவோம், இஸ்லாத்தை விட்டே போற மாதிரிலாம் வந்துடும். அந்த மாதிரிலாம் வரக்கூடாதுன்னு அல்ல என்ன செய்யறான்னு கேட்டா, வலா துஹம்மில்னா மாலா தாக்கத்தலனா பிஹி. எதை செய்வதற்கு, சுமப்பதற்கு, தாங்குவதற்கு எங்களுக்கு சக்தி இல்லையோ அதை சுமத்திராத. என்ன சோதனை கொடுப்பதா இருந்தாலும் என்னை கொஞ்சம் பார்த்துக்கலாம், எனக்கு ஏழுமான்னு பார்த்து கொடு, நான் தாங்குவேனான்னு பார்த்து கொடு. இபாதத்து வணக்கத்துக்கு இல்லை, அது அவனை கொடுத்துட்டான். அதுக்கு பிறகு சொல்ல உலகத்தில் தரக்கூடிய சோதனைகள், வறுமை, பஞ்சம், பசி, பட்டினி, நோய் நொடி, இது மாதிரி பிரச்சனைகள் இதுகள்லாம் வர்றதா இருந்தா எனக்கு தாங்குற அளவு பார்த்துக்க. உனக்கு தான் தெரியாது நான் எவ்வளவு தாங்குவேன்னு எனக்கு தெரியாது, உனக்கு தெரியும். நான் எந்த அளவுக்கு தாங்குவேன்னு எனக்கு தெரியுமா? தெரியாது. உனக்கு அதை தருவதற்கு முன்னாடியே தெரியும் இவனுக்கு தாங்காது, இவன் எவ்வளவுக்கு தாக்கு பிடிப்பான். அப்ப எனக்கு தாக்கு பிடிக்கும் அளவுக்கு தாண்டியது தந்துடாத. தருவதாக இருந்தால் தராமல் இருந்துரு, அது ஒரு விஷயம். அப்படி சுமத்துவதாக இருந்தால் என் சக்திக்கு மீறி எதை சுமத்திராதுன்னு கேட்க சொல்றான்ல. இதுல என்ன விளங்குது? இப்படி செய்வான் அர்த்தம். உங்கள்கிட்ட கேட்க சொல்ல, விளையாட்டு கேட்க சொல்றான். இப்படி கேட்க சொன்னானே ஆனால் இப்படி அவன் செய்வான் என்று அர்த்தம். அளவற்ற அருளா இருக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க. எத்தனை அரசாங்கத்தில் இலவசமா திட்டங்கள்லாம் வச்சிருப்பாங்க, எவனுக்கும் போவாது, ஓட்டுக்காக அறிவிச்சு விட்டுருவாங்க. அந்த திட்டங்கள் போனால் மக்களுக்கு அந்த காசை முதியோர் உதவி வாங்க. இருக்க நாட்டில் உள்ள 99 முதியோர்கள் வாங்க தெரியாது, அப்படி ஒன்று இருக்குங்கிறதே தெரியாது. ஏன்?
அப்படி தான் அதிகாரிகள் நடத்துவாங்க. அவர் மிச்சமான தானே செய்யலாம், வேற வகைக்கு பயன்படுத்திக்கிடலாம், கொடுத்தவங்க நாங்கள் ஒதுக்கணும், இவ்வளோ இத்தனை கோடி ஒதுக்கணும்னு சொல்லுவாங்க. அவங்க ஒதுக்கிறதுக்காக என்ன செய்வாங்கன்னா மக்களுக்கு மெசேஜை கொண்டு போக மாட்டாங்க. அல்லாஹ் என்ன செய்யறான், அவன் ஒரு மெசேஜை வைத்துக்கொண்டு உங்களுக்கு சொல்லி சொல்லி தர்றான். கேள்றா, உனக்கு கஷ்டத்தை நான் தரமாட்டேன், என்கிட்ட கேளு, நீ கேட்டால் நான் சுமத்த மாட்டேன்னு சொல்லி வச்சுக்கிட்டு அதை தனக்குள்ள வச்சுக்கல. எவன் கேட்கிறானோ அவனுக்கு சுமத்துவது இல்லைன்னு முடிவு எடுத்து வச்சுக்கிட்டான்னு வைங்க, நீ கேட்க மாட்டிய. அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த கருணையான முடிவை எடுத்து வைத்துக் கொண்டு உங்களுக்கு சொல்லியே தர்றான். நீ என்கிட்ட கேளு, உலாத்து ஹம்மில்னா மாலா தாக்கத்துல நாபிஹி, எனக்கு சக்தி இல்லாத என் மீது சுமத்திராதே. அப்புறம் வஃபான்னா, என்னுடைய தவறுகளை அலட்சியப்படுத்திரு. வஃபிர்லனா, என்னை மன்னிச்சிரு, எங்களை மன்னித்து விடு. வரஹம்னா, எங்களுக்கு அருள் ரஹமத் செஞ்சிரு. அந்த அளவற்றில் கேட்க சொல்றான். வரஹம்னா, எங்களுக்கு ரஹமத் செய், அருள் செய்யி. அந்த மௌலானா, நீ தான் எங்களுக்கு மௌலா, எஜமான். மனுஷனை போட்டு மௌலானாங்கிறோமா, அல்லாதான் மௌலானா, வழங்குதா? அந்த மௌலானா, நீ தான் எங்களுடைய எஜமான் அப்படின்னு அல்லாஹ் கூப்பிடுறோம். நம்ம மனுஷனை போட்டு அஜர்த்து மௌலானா, மௌலவி இப்படி என்ன செய்யணும், பட்டம் கொடுத்துட்டு இருக்கிறோம். அல்லாதான் மௌலானா. மௌலானா என்று சொல்வதா இருந்தால் யார் தான் சொல்லணும், மௌலானா எஜமான். மௌலா நான்டா எங்கள், நான் சொன்னா நான் எங்கள் ரப்பனாங்கிறோம்ல, ரப்புடா இறைவன், ரப்பனாண்டா எங்கள் இறைவன், மௌலாண்டா இறைவன், எஜமான். மௌலானா என்றால் எங்கள் எஜமான். அப்ப மனுஷனெல்லாம் போய் மௌலானான்னு இருக்கிறீங்க. அல்லாஹ் எப்படி கற்றுத்தர்றான், அந்த மௌலானா, என்னை சொல்றான் மௌலானாண்டு, அந்த மௌலானா, நீ தான் மௌலானா, எங்கள் எஜமான் என்று சொல்லிவிட்டு ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். அது போக இந்த உலகத்தில் வாழும்போது நம்ம இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத, நம்மளை அழிப்பதை கொள்கையாக கொண்டிருந்தவர்களால் பல துன்பங்கள் நம்ம சந்திப்போம். அவங்களும் ஃபேஸ் பண்ண முடியாது. அது அவங்களுடைய கை ஓங்கி இருக்கும், நம்ம பலவீனர்களாக இருப்போம். அதுக்கும் வழியை காட்டுறாங்களா, என்ன செய்ய, என்கிட்ட கேளு. ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன், நிராகரிக்கும் கூட்டத்திற்கு எதிராக நீ உதவி செய்ய. நாங்கள் சிறுபான்மை, நாங்கள் பலவீனர்கள், எங்களுடைய பலத்தை கொண்டு இந்த எதிரிகளை எங்களுக்கு முறியடிக்க முடியாது, அவங்களுடைய தொல்லையிலிருந்து எங்களை தற்காத்துக் கொள்ள முடியாது, நீ உதவி செஞ்சா முடியும். ஃபன்சுர்னா நம்ம நம்பிக்கை இழந்துடுறோம், கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது, ஒன்றுமே செய்ய மாட்டான், அல்ல நம்ம கை முடிஞ்சு போச்சு. ஏன் அப்படி நினைக்கிற, உனக்கு மேலே ஒருத்தருக்கு இருக்கிறேன், நான் ரஹமானா இருக்கிறேன், அளவற்ற அருளானா இருக்கிறேன், எஜமானனா இருக்கிறேன், என்கிட்ட கேளு. என்ன கேட்க சொல்றான், ஃபன்சுர்னா, இறைவா எங்களுக்கு உதவி செய். அலல் கௌமில் காஃபிரீன், இந்த நிராகரிக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்ய. அவங்க என்னத்தை அடக்குமுறை எங்களுக்கு செஞ்சாலும் உன் உதவி எங்களுக்கு தடுக்கணும், உன் உதவியின் மூலமாக அந்த துன்பங்களை இதில் மீட்கணும் என்று எல்லாம் கற்றுத்தருகிறான். இந்த ஒட்டுமொத்த 286 எடுத்துக்கொண்டு இந்த சூரா துவா மனப்பாடம் பண்ணி கொள்ளுங்கள். உங்களுடைய எல்லா துவாக்கள் அர்த்தத்தை விளங்கி உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் கற்றுத்தரான்ல. இதே குரான்ல சொல்றான், நம்ம சொல்வது தானே சொல்றான். அப்ப குரான்ல சொல்ற துவாக்கள் நம்ம கண்ட துவாக பொய்யான திக்ர் தஸ்பீ எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். அந்த தஸ்பீ இப்படி, இந்த தஸ்பீ 100 ஓது, அந்த தஸ்பீ 500 ஓதுங்கிறாங்க. அதெல்லாம் யாருமே சொல்லி தந்திருக்க மாட்டாங்க, இவங்களை அஜர்த்தா உண்டாக்குனது. அந்த தஸ்பீகள்லாம் மனப்பாடம் பண்றோமே, அல்லாஹ் நமக்கு குர்ஆன் வழியாக கற்றுத்தந்து உங்களுக்கு அருள் செய்கிற விஷயம் அவ்வளோ. இந்த அவ்வளோ விஷயங்கள் என்னது, உங்களை காத்துக்கொள்றது, எதிரிடமிருந்து காப்பது, அருளை பெறுவது, மறதி தப்புக்கெல்லாம் அல்லாட்ட மன்னிப்பு கேட்பது, தண்டனை இல்லாமல் பொறுத்துக்கொள்வது, உலகத்தில் துன்பத்தை தாங்குற துன்பத்தை கொடு தாங்க, எல்லாம் அடங்கி போச்சு. நீங்க இந்த உலகத்தில் கேட்கிற எல்லா விஷயமும் இதுக்குள்ள இருக்கா இல்லையா? இதைத்தானே உலகத்தில் சந்திக்கிறீங்க. உலகத்தில் மக்களால் உங்களுக்கு துன்பம், எதிரிகளால் துன்பம். அவன் என்ன துன்பம் வந்தால் அந்த ஒருவரில் அடங்கிடும். யாரில் அவங்களுக்கு எதிராக நீ பார்த்துக்க, எனக்கு நீ உதவி செய். அது மாதிரி கஷ்டம் உலகத்தில் அடுத்து நீங்கள் சந்திக்கிறது என்ன, நோய் நொடி, வறுமை, பஞ்சம், பசி, பட்டினிங்கிற துன்பங்கள். இதுக்கெல்லாம் என்ன சொல்கிறான், எல்லாம் தாங்குறோட பார்த்துக்க, எங்களுக்கு தாங்குற மாதிரி குடிக்கும். இதுக்கு மேலே என்ன வேணும் ஒரு மனிதனுக்கு? இறைவன் நமக்கு தாங்குற அளவுக்கு சோதனையை தந்து நம்ம தப்பு தவறாக செஞ்சதெல்லாம் மன்னித்து விட்டு விட்டு எதிரிகளால் நமக்கு எது வராமல் பாதுகாத்துட்டாண்டா அப்புறம் என்னங்க உலகத்தில் வேணும்? எல்லாம் அடங்கி போச்சு. உலகத்தில் நீங்கள் வர்ற எல்லா துன்பங்களுக்கும் தீர்வாகவும் எல்லா இன்பங்களுக்கும் ஒரு வடிகாலம் அமைஞ்சு போச்சு இது. அப்போ இந்த ஒரு துவாவில் என்ன அடங்கி இருக்குன்னா, முக்கியமான இது சொல்வதற்கு காரணம் என்னன்னு கேட்டால், இதில் அளவற்ற அருள் இருக்கா இல்லையா? இப்படிலாம் என்கிட்ட கேட்டால் நான் செய்வேங்கிற ஒருத்தன் இருக்கிறான், நமக்கு மேலே இருக்கிறானே, அவனை விட்டு அடுத்த நம்ம கேட்கணும் என்பது இருக்கிறது. அதே மாதிரி இப்போ அல்லாங்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சக்தி, கடவுள்னா அப்படி தான் என்ன செய்கிறாங்க, பயப்படுறாங்க. இறைவனை பொய்யான கடவுளுக்கு கூட பயப்படுவாங்க. அது கடவுள் பேரில் சத்தியம் பண்ணிட்டான்னு வைங்க, மீற மாட்டாங்க. பொய் கடவுள் மேலே
கடவுளாகவே இருக்காது. இருந்தாலும் கடவுள் மேலே சத்தியம் பண்ணி கொடுத்துட்டான்னு சொன்னால், இப்போ உதாரணமாக 3000 ரூபா பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறேன்ருவான். அதுக்கு ரசீதாக இருக்குது. ஒரு 3000 ரூபா நீ கொடுத்து ஆதாரமாக இருக்குது, ஒன்றும் கிடையாது, கள்ளத்தனம் தான் தர்றான். நீ ஓட்டு போடாட்டி அவனை கண்டுபிடிக்கலுமா? ஒருத்தண்ட 3000 ரூபா பணம் வாங்கிட்டு அரசியல்வாட்ட பணத்தை வாங்கிவிட்டு மாற்றி போட்டேன்னு வை, அவனுக்கு தெரியுமா? தெரியாது. சொல்லி வச்ச மாதிரி போட்டுருவாங்க, எல்லாரும் போட்டுருவாங்க. ஏன் போடுறான்னு கேட்டால், சத்தியம் பண்ணு. இந்த சத்தியம்னா பயப்படுறாங்க. சத்தியம் வாங்கிட்டோம்னா, ஆஹா நம்ம சத்தியம் பண்ணி ரூபா வாங்கிவிட்டோம், மாற்றி போட்டால் கடவுள் பொய்யான கடவுள் நம்புகிறான், அது தண்டிப்புன்னு நினைக்கிறான். சத்தியம் பண்ணி விட்டால் அதை நம்ம மீற முடியாது என்கிற ஒரு நம்பிக்கை எல்லா மக்கள்கிட்ட இருக்குது. மதவாதிகள்கிட்ட, மதமே இல்லைங்கிறவனுக்கு இருக்காது, மதத்தை நம்பாதவனுக்கு இருக்காது. யார் எந்த மதத்தை நம்பினாலும் சரி அவன் என்ன செய்யறான்னு கேட்டால், அந்த நம்பிக்கை இருக்கிற நாட்டில் தான் ரூபா கொடுத்து ஓட்டு போட முடியும். நாத்தியர்கள் வாழ்கிற நாடு ரூபாய் கொடுத்தீங்கன்னா வாங்கி வச்சு மாற்றி போட்டு வந்துடுவான். எல்லாம் நாத்தியம் நடந்துடுறீங்க, நீங்கள் உங்களுக்கு தாங்க ஓட்டு, அவன் உனக்கு தாங்க ஓட்டு, நீ என்ன கண்டுபிடிக்க போறிய, உனக்கு தெரியுமா? பின்னாடி ஃபாலோ பண்ணுவியா? ஓட்டு போகிற இடத்துல ஏதாவது கேமரா வச்சு பார்க்க முடியுமா? ஒன்றும் முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் மேலே நம்ம சத்தியம் செய்யணும்ல, அப்போ அது எவ்வளோ பிடிக்கணும், எவ்வளோ பயம் இருக்கணும். அதை மீறினா அல்லாஹ் என்ன செய்யணும்? என் மேலே சத்தியம் செஞ்சு மீறுவியாடா அப்படின்னு சொல்லி, அப்போ என்னை கேலி குத்தாத நீ ஆக்குற, எனக்கு உள்ள மரியாதை கொடுக்கல, அப்படிதான் எடுக்கணும். இந்த சத்தியத்தை பற்றி அல்லாஹ் சொல்லித்தர்றான் 2:225 லாயு ஆகிதுக்குமுல்லாஹு பில்லகவி ஃபி ஐமானிக்கும். உங்கள் சத்தியங்களில் பிளான் பண்ணி திட்டமிட்டு சொல்கிறீங்களே, அந்த சத்தியத்துக்கு தான் எல்லாம் பிடிப்போம். சும்மா வேறு வாய் தவறியோ சும்மா வீணான சத்தியம் பண்ணுறீங்கன்னு வைங்க, சத்தியம் பண்ணி அல்லாஹ் அப்படி நினச்சி செஞ்சால் தான் எல்லாம் பிடிப்பானா. நம்ம பேச்சுவார்த்தை நினைச்சிருவோம், சத்தியமாக தர்றேங்க அப்படின்றோம். ஆனால் அல்லா மேலே சத்தியமாக நம்மளை மீறி வந்துடும், அல்லாண்டே போட்டுருவோம், அல்லா மேலே சத்தியமான்றுவோம். ஆனால் அது பிளான் பண்ணி திட்டமிட்டு சொல்கிறது கிடையாது. அவன் கேட்காமலே கூட நம்ம சொல்லுவோம். இப்படிலாம் சொல்லுவோமே, ஆனால் இதுக்கு பிடிக்கணுமா இல்லையா? அல்லா மேலே சத்தியமாக தருவேன்றீங்க, தரமாட்டேங்கிறீங்க. இப்போ என் மேலே சத்தியம் பண்ணிட்டு ஏன்டா கொடுக்காம இருக்கிறேன்னு எல்லாம் கேட்கலாம்ல. அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், அவன் அளவற்ற அருள் நீ வாய் தவறி என் பேரை கூட பயன்படுத்திடுவ. என் பேரை பயன்படுத்தி நீ ஒருத்தனை ஏமாத்தினால் எனக்கு சரியான கோபம் வரணும், வராது. எப்போ வரும்னு கேட்டால், நீ திட்டமிட்டு பிளான் பண்ணி செஞ்சால் நான் உன்னை தண்டிப்பேன். அப்படி இல்லாமல் இதை வாய் தவறி ஒரு கேர்லெஸ்ஸாக கவனக்குறைவாக அல்லா மேலே சத்தியமாக, சில பேர் சும்மா அதுக்கு தான் அல்லா மேலே சத்தியப்பாங்க, சும்மா இல்லைன்னு சொல்லிடலாம். நீ நான் எடுத்து அல்லா மேலே சத்தியம் இல்லைம்மா, இது தேவையில்லை, சண்டிக்கத்தக்கது. இந்த மாதிரி சத்தியமே என்ன செய்யக்கூடாது, இருக்கிறதாலும் பண்ணக்கூடாது. உலா துதியக்குள்ள ஹல்லாபின் மகின், அதிக சத்தியம் பண்ணுறவனுக்கு கட்டுப்படாத நல்லா குரானை சொல்லித்தரான். அதிக சத்தியம் பண்ணுவதை பறக்கத்தை அழிச்சவங்க வியாபாரத்தில் என்ன செய்வாங்க, பொருள் எவ்வளோன்னு கேட்பாங்க, 5 ரூபா 6 ரூபாய்க்கு தரையெல்லாம் கட்டாதுங்க சொன்னால் முடிஞ்சு வச்சுக்கதா. அல்லா மேலே சத்தியமாக தெரியாது, 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேம்மா அங்கே சொல்ல தேவையெல்லாம் கிடையாது, அல்லாவைகளுக்கு அவசியமே கிடையாது. இந்த வியாபாரிகள்கிட்ட அதிகமான சத்தியம் பண்ணி சொல்லக்கூடியது இருக்கிறது, அது பறக்கத்தை அடிச்சிடும் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அது தனியாக இருக்குது. இதில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், லாயு ஆகிதுக்குமுல்லாஹு பில்லகவி ஃபி ஐமானிக்கும், உங்கள் சத்தியங்களில் கேர்லெஸ்ஸாக கவனக்குறைவாக நீங்கள் செய்கிற சத்தியங்களுக்கு அல்லாஹ் பிடிக்க மாட்டான். அது கொஸ்டினே இல்லை. சத்தியம் அவனை எடுத்துக்கிற மாட்டான். வலாக்கின் யு ஆகிதுக்கும் பிமா கஸபத்து குலூபுக்கும், நீங்கள் பிளான் பண்ணி மனதால் திட்டமிட்டு உறுதி செய்து சத்தியம்னு சொல்றீங்களே, இது கொடுக்கும்னு சொல்கிறோம், முடியும் அல்லாமல் சத்தியமாக அப்படின்னு சொல்றீங்கல்ல, அந்த மாதிரி சொன்னால் மட்டும்தான் அதை மீறும் போது அல்லாஹ் பிடிப்பான். செஞ்சுட்டு அதுவும் பிடிக்க மாட்டான். ஒரு காரியத்தை செய்கிறேங்கிற எல்லா பேரை பயன்படுத்தி செய்கிறேன் என்றோ செய்யவில்லை என்றோ சொல்கிறீர்கள். சொல்கிறது ஏதோ ஒரு கேர்லெஸ்ஸாக கவனக்குறைவா ஒரு பொடுபோக்கு அலட்சியமாக சொல்லிவிட்டீர்கள் என்று சொன்னால் அதுக்கும் பிடிக்கணும். அலட்சியமாக சரி நானாக கிடைச்சேன், உன்னுடைய அலட்சியத்துக்கு நானாக கிடைச்சேன்னு எல்லாம் கேட்கலாம்ல. எல்லாம் கேட்க மாட்டாங்க, பிடிக்க மாட்டேன், நீ மனுஷன் தானே போ. ஏன் என்னையை பயன்படுத்தி நீ ஒருத்தனை சொல்லியிருந்தா கூட அதுக்கு நான் ஒன்றும் கண்டுக்கிற மாட்டேன். 2:225 சொல்லுகிறான். அதே மாதிரி 5:89 நல்லா என்ன செய்கிறான், இதே வாசகத்தை சொல்லிவிட்டு சரி அப்படியே செஞ்சு விட்டேன். அல்லா மேலே சத்தியம் பண்ணிவிட்டு செய்யணுமா இல்லையா? பிளான் பண்ணி சத்தியம் பண்ணிவிட்டீங்க. சத்தியமாக நிறைவேற்றணும்ல, திட்டமிட்டு பிளான் பண்ணி அல்லா மேலே சத்தியமாக இதை நான் செய்வேன் ஒரு ஆளுக்கு சொல்லி உறுதிமொழி கொடுத்துட்டீங்க. கொடுத்தா செய்யணும்ல, செய்ய முடியாமல் போயிருமா இல்லையா? உங்களுக்கு செய்யறேன்னு சொல்லிட்டீங்க. 1 லட்சம் ரூபா நாளைக்கு தருவோம், அல்லா மேலே சத்தியமாக நாளைக்கு அந்த கடனை பைசல் பண்ணுறேன்ட்டீங்க. நாளைக்கு கேட்குறான், உங்கள்கிட்ட இல்லை, நெசமாக தான் சொன்னீங்க, நெசமாக கொடுத்துடலாம்னு தான் சொன்னீங்க, ஏதோ வந்துடும் நினச்சி சொன்னீங்க, அந்த காசு இப்போ வரல. ஆனால் யார் பேரை பயன்படுத்துறீங்க? அல்லா மேலே சத்தியம் நீ பயன்படுத்துறீங்க. அப்படி பயன்படுத்தி விட்டால் அதுக்கு அல்லா என்ன முடியலையா?
அதுக்கு 3 பரிகாரம். அவ்வளோ பெரிய வேலை அல்லாஹ் மேலே போய் அல்லாஹ்வை சொல்லி நம்ப வச்சு ஒருத்தனை ஏமாற்றிருக்கிறீங்க. வேணும்னு ஏமாத்தலை, கொடுக்கணும்னு நினச்சிங்க, உங்களை மீறி கொடுக்க முடியாமல் போய்விட்டு தான் நல்ல பேர் பயன்படுத்துறீங்க. அதுக்கு என்ன செய்யணும்? இப்போ கஃபாரத்து, நீ வேணும்னு சத்தியம் பண்ணி அதை நிறைவேற்ற முடியாவிட்டால் இத்ஆமு 10 மசாக்கின், 10 ஏழைக்கு உணவு கொடு, நடுத்தரமான உணவு கொடு, அல்லது 10 ஏழைக்கு உடை கொடு. ஒரு செட்டு உடை, 10 ட்ரெஸ், 10 பேருக்கு என்ன செய்யணும்? உடையை கொடுத்துடணும். அல்லது ஒரு அடிமையை விடுதலை செய், அல்லது ஷஹரைன்னு முத்ததாபியனி, 2 மாதம் தொடராக என்ன செய்யணும்? நோன்பு வைக்கணும். அது ரொம்ப கஷ்டம். 10 ஏழைக்கு உணவு அளிக்கிறதுல சின்ன வச்சுக்கிறான், பெருசு வச்சுக்கிறான்ல, சின்னதையும் வச்சிருக்கிறான், பெருசையும் வச்சிருக்கிறான். 10 ஏழைக்கு உணவு கொடுத்து விட்டாயானால் அல்லாஹ் மேல சத்தியம்னு பிளான் பண்ணி செஞ்சிய கொஸ்டினே கிடையாது. எல்லாம் செய்ய முடியலை, உன் பேரை பயன்படுத்தினதுக்காக வேண்டி 10 முசாபிருக்கு சாப்பாடு கொடுத்துட்டேன், 10 ஏழைக்கு சாப்பாடு கொடுத்துட்டேன் என்று சொன்னால் அது ஒன்றுமில்லாம வைக்கிறான்ல. அவனுக்கு கோவம் வரணும், வரமாட்டேங்குது. அவனை ஒரு பரிகாரம் செஞ்சு நான் தானே என்னது உனக்கு போட்டேன், இதுக்கெல்லாம் பிடிக்க மாட்டேங்கிறான். இது 5:89 இருக்கிறது. இன்னும் அல்ல அளவற்ற அல்லாஹ் என்பதற்கு நிறைய சான்றுகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து பார்க்கலாம்.